வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் மூவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலும் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. உங்கள் மீது இருக்கும் கோபத்தால் ஒரு நபர் உங்களை விட்டு சென்றிருந்தாலும் கூட அவர்களுக்கு உங்களுடைய ஞாபகம் உண்மையான காதல் வரும் பொழுது அது அனைத்தும் அந்த கோபத்தை விட அதிக அளவில் அன்பும் காதலுமாக மாறும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ரிலேஷன்ஷிப்ல நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோபத்தினாலையும் முக்கியமாக தேவையில்லாத ஈகோ இப்படிப்பட்ட விஷயங்களாலே காதல் பிரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய நபர் அந்த ஒரு காரணத்துக்காக தான் பிரிந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய மனசுல உள்ள நிறைய ஞாபகம் உங்களை பத்தி தான் இருக்கும். உண்மையான காதல் இருந்துச்சுன்னா அந்த கோபம் எல்லாம் ஒரு சில தினங்கள் மட்டும்தான் இருக்கும். முக்கியமா ஒரு சில மணி நேரங்கள் கூட இருக்கலாம். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க உங்களை தேடி வருவாங்க. அதற்கு முக்கியமான காரணமா இருக்கிறது அவங்க மனசுல இருக்கக்கூடிய காதல் மட்டும்தான். ஒருவருடைய ஞாபகம் உங்களுக்கு அதிகமாக வருகிறது என்றால் அவர் உங்களை இன்னும் மறக்க முடியாமல் இருக்கிறார்கள். அதனால்தான் அவருடைய ஞாபகம் வருகிறது உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒருத்தவங்களுடைய ஞாபகம் அதிகமாக வருதுன்னா நம்மளோட லைஃப்ல நமக்கு பிடிச்சவங்க நம்மளை அதிகமாக நினைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்காங்க. முக்கியமாக இந்த லா அட்ராக்ஷன் படியும் இந்த புவி ஈர்ப்பு சக்தியின் படியும் பார்க்கும்பொழுதே நமக்கு பிடிச்சவங்க நம்ம மேலே இருக்கக்கூடிய காதல்னால தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதுந்தாங்க. ஃபார் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்து மூலயமா நமக்கு பிடிச்சவங்க நம்மளை தேடி வர்றதுக்கான விஷயமாவும் இது அமையும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ உங்க லைஃப்ல ஒருத்தவங்களோட ஞாபகம் உங்களுக்கு அதிகமாக வருதுன்னா அவங்களுக்கும் உங்களுடைய ஞாபகம் அதிகமாக வரலாம். நீங்கள் வேண்டும் மனலும் அவர்களை பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களை மறக்க முடியாமல் இருக்கும் நபர்கள் கண்டிப்பாக எதாவது ஒரு நாள் உங்களை தேடி வருவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இனிமேல் நம்ம பார்க்கவே கூடாது, இவங்க லைஃப் விட்டு நம்ம இனிமேல் மொத்தமாக போயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய நபர்கள் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம். பட் உண்மையாகவே சொல்லணும்னா ஒருத்தவங்க உங்களை உண்மையாக விரும்பினாங்கன்னா நீங்கள் அவங்கள விட்டு எவ்வளோ தான் தள்ளி தள்ளி போனாலும் அவங்க அதே ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்க அந்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. நீங்கள் அவங்கள விட்டு எவ்வளோ தான் தள்ளி போனாலும் அவங்க தள்ளி போகாமல் அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஸோ அப்படி உங்கள் லைஃப்பில் நடக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய காதல் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு. முக்கியமா நீங்க வேணான்னு சொல்லி ஒருத்தவங்க வராங்கன்னா உங்களோட அன்பு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அவங்களோட அன்பு தான் உங்களுக்கு புரியல. மற்ற காதலிப்பவர்களை பார்க்கும் பொழுது ஒரு நொடியில் அவர்களுக்கு கண்ணீர் வரும், உங்களுடன் இருந்த நினைவுகள் வரும், உங்களுடன் இல்லாமல் போய்விட்ட வருத்தமும் வரும். இங்க நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா லவ் பண்றாங்க அப்படின்ற போது விட்டு பிரிறாங்க அப்படின்ற போது அல்ல ஒரு நபர் தான் சந்தோஷமா இருப்பாங்களே தவிர இன்னொரு நபர் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்க மேல இருக்கக்கூடிய காதல்னால கஷ்டப்படக்கூடிய நபர்கள் தான் இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இருந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்க லைஃப்ல உங்களை விட்டுட்டு போன அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன் என்ன ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற போது அவங்க வேணா என்னை மறந்துக்கலாம், என்னுடைய ஞாபகம் இல்லாமல் போயிருக்கலாம், அவங்க சந்தோஷமா இருக்கலாம். பட் நான் அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பான முறையில் முடியாது. யாரோ ஒருத்தங்க அதில் அதிகமான அளவில் கஷ்டத்தை படுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. முக்கியமா நீங்க அவங்ககிட்ட விட்டு போனதுக்கு அப்புறமும் அவங்க அதை கஷ்டப்பட்டு உங்களால பல நாட்கள் கண்ணீரோடு இருக்கவும் செய்வாங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தவங்களை விரும்புறீங்கன்னா ஏமாத்தாதீங்க. பிடித்து விரும்பி கொண்டிருந்த ஒரு நபர் அவருடைய வாழ்க்கையை விட்டு செல்லும் பொழுது அவர்கள் மனதில் பயம் மட்டுமே கொண்டே இருக்கும் என்பது எதை நினைத்தாலும் எதை செய்தாலும் பயம் மட்டுமே இருக்கும். இங்க ஒரு விஷயம் என்னன்னா ஒருத்தங்களை விரும்பும் பொழுது மனசுல நிறைய விரும்பிடுவாங்க. இவங்க தான் எல்லாம், இவங்களோட லைஃப்ல நம்ம ஃபுல்லா இருக்க போறோம் அப்படின்ற ஒரு சில மைண்ட் செட் எண்ணங்கள்லாம் வந்துடும். இப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க லைஃப்ல இவங்க தான் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு அந்த ஒரு பர்டிகுலர் பொண்ணோ இல்லை ஒரு ஆணோ வந்து நம்ம ரெண்டு செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் அவங்க ரொம்ப மனசுல பாதிக்கப்படும். முக்கியமா பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்து அவங்க லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தை செய்ய போனாலும் பயம் அதிகமாக அவங்களோட மனசுல இருந்துகிட்டே இருக்கும். இதனால எத்தனையோ நபர்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்க லைஃப்ல ஒருத்தங்களை விரும்புறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்களை ஏமாத்தாதீங்க. அப்படி அவங்க கூட வாழ முடியாது, செட் ஆகாது, அவங்க அழகா இல்லை, அவங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது ஸ்டார்டிங்கே லவ் அவங்க சொல்ல வரும்போது நோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. எதுக்கு ஸ்டார்டிங் லவ் பண்ணணும், அவங்க கூட எல்லாமே செய்யணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் மனசுல பகிர்ந்துக்கணும், அவங்க ஆசைகளை தூண்டணும், எல்லாமே பண்ணிட்டு கடைசி நேரத்தில் வந்து எங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, காசு இல்லை உன்ட்ட, வேலை இல்லை உன்ட்ட, வீடு இல்லை உன்ட்ட, என்ன காரணம் இதெல்லாம்? லவ் பண்ணும்போது எவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க, ஆனா விட்டுட்டு பிரிஞ்சு போகும்போது மட்டும் ஏன் இவ்வளவு கேவலமான விஷயங்கள் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ உங்க லைஃப்ல நீங்க யாரை வேணா எப்படி வேணா ஏமாத்திட்டு போகலாம் நினைக்காதீங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில செக்ஷன்லாம் வந்திருக்கு. ஸோ ஒருத்தங்களை லவ் பண்ணி சத்தியமா நீங்க தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போறாங்க அப்படின்ற போது அவங்க மேல கேஸ் கூட போடலாம். பட் உண்மையை சொல்லணும்னா உண்மையை லவ் பண்ணக்கூடிய யாருமே அந்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசு கேட்காது. எங்க இருந்தாலும் நீ நல்லா இரு அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க அமைதியாவே இருந்துருவாங்க, தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு. ஸோ நீங்க சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிற அவங்களோட வாழ்க்கையை ஏமாத்தி அவங்கள கஷ்டத்துல மூழ்கடிச்சிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற விஷயம் வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.